விஜய் வந்து எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்துட்டு அதை ஒருத்தன் பிடிச்சி உள்ள போறதுக்கு எதுங்க தடுத்துச்சு உங்களை? உங்களுக்கு வலிமை இல்லையா? அரசியல் சட்டம் ஒழுக்கம் இல்லையா? சட்டப்படி பண்ண முடியாதா? எதுங்க தடுத்துச்சு? பணம் தடுத்துச்சா? அதிகாரம் தடுத்துச்சா? அவங்க மாமனார் தடுத்தாரா? அவரு கான்டாக்டில் இருக்கிற பிஜேபி தடுத்ததா? திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருங்க, கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருங்க, தாவேக்கால 4-5 பேரை தவிர உங்களுக்கு வந்து விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், அதுக்கப்புறம் பத்திரிகையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜ்மோகன், இது விட்டு யாருக்கு தெரியும்? விஜய் எடுத்தாச்சுன்னா இவர் வந்து தலைமைக்கே லாய்க்கு இல்லாதவர் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ பேர் வாங்கியிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இவருக்கு ஆதரவு பண்ண சொல்கிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக உண்மையான எதிர்க்கட்சி தான் அப்படிங்கிற மறந்து நான் எனக்கும் டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஆமாம் உங்களுக்கு அவங்க தான் போட்டின்னு சொல்லி இவர் கீழே இறங்கிட்டார். அங்கே வந்து கரூர் வந்து சின்ன நகரம், உடனே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார், அவரை பற்றி கேள்வியே இல்லை. அவர் கரூர்காரு, அவர் வந்து எதிர்கட்சி இருக்கிறோட இதில் வந்து மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர். அவர் உடனே வந்தார், அவரை பற்றி ஒரு பேச்சு இல்லை. காலையில் வந்து எடப்பாடி வந்து பார்த்தாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, சமூக திறனாய்வாளர் விமர்சகர் திரு கசாலி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக் ராஜா. நலமா? நலமா இருக்கேன். ஒப்பீடு நீங்க இப்ப எப்படி வந்து அரசியல்வாதி நடிகர்னு ஒப்பீடு வைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் இந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பாக்குறேன். நீங்க அன்பில் மகேஷ் அவர்களை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இதே 3 நாளைக்கு முன்னாடியே திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வேற ஒரு நிகழ்ச்சியில அழுகுறாங்க. ஆமா, கண்கலங்கி அழுகுறாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட புதுமை பெண் அழுதாரு. முதல்வர் லேசா கண் கலங்கினாரு. அக்கம் பக்கம் எல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்போ நீங்க சொல்லும் பட்சத்தில் நான் சொல்றேன், அப்போ பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க. இப்பேற்பட்டவர்கள் அதில் பலனடைஞ்சவங்க இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நிறைய எஜுகேஷன் பாலிசிஸ் எடுத்துட்டு வரோம், ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வரோம், நீங்க எங்களை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இந்த ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க வந்து அடுத்த தரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான விஷயங்க. அதாவது எப்படின்னா, 100 பேர் இருக்க இடத்துல வந்து 5 பேருக்கு இதெல்லாம் கொடுத்து பத்தாதுங்க. 100 பேருக்கு 100 பேருக்கு வந்து நன்னறி கொள்கை போதிக்கணும். அது இன்னும் தீவிரம் காட்டணும். இன்னும் கண்டிப்பா தீவிரம் காட்டணும். முன்னாடி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாடத்திட்டம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அது போக கூட்டு குடும்பமா நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஒரு வீட்டுல வந்து 4 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி இருந்துச்சு. என்ன வாழ்வியல் சூழல் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி அது தருதலையா ஓடினான்னா 4 தட்டு தட்டி உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. சமூக சூழல் வந்து நிறைய மாறி இருக்கு. அப்ப என்ன ஒண்ணு, இப்போ தாம் பெத்த பிள்ளைகளை வந்து பெற்றோர் வந்து கண்டிச்சு கரெக்டா வளர்க்கணும். அது கரெக்டா வளர்க்க முடியலையா, பள்ளிகளில் வளர்க்கணும், கல்லூரியில் வளர்க்கணும், அரசியல் தலைவர் வளர்க்கணும். இதைத்தான் முதல்ல சொன்னது. இந்த இடத்துல வந்து இது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நம்ம வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இந்த நன்னறி வகுப்புகளை இன்னும் அதிகப்படுத்தணும், கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மார்க் போட்டாலும் தப்பு இல்லை, அதுக்கு மனப்பாடம் பண்றது இல்லை. அது வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்ற பொறுத்து அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, நன்னடத்தை சர்டிஃபிகேட், அது மாதிரி வந்து இந்த நன்னறி வகுப்புகள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இது வந்து பள்ளி கல்வித்துறை இதை சேர்த்தது. அது போக ஆளுங்கட்சி அவங்க மேல நான் சொல்ற குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகள் எல்லாரும் வைக்கிறாங்க. இல்ல, நான் சொல்ற குற்றச்சாட்டு இப்படி இல்லை. அவங்க பண்ணது வந்து உடனடியா வந்து 70 வயசை தாண்டி இருக்கிற முதலமைச்சர், அவருக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், எப்போ தூங்குறாரு, எப்போ ஓய்வு எடுக்கிறாரு, எப்போ என்ன பண்றாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து உண்மையிலே பணிச்சுமை ரொம்ப உள்ளவர். அது போக எதிர்கட்சி இருக்கு, எதிரியா இருக்கிற கட்சி இருக்கு, காலவார துடிக்கிறது இருக்கு, ஒன்றிய அரசு வந்து எப்படி நடவடிக்கை இருக்குன்னு தெரியாது. அப்புறம் கட்சிக்காரங்களை பண்ற பிரச்சனைகளை வந்து பார்க்கணும்னு ஐயோ ஏகப்பட்ட அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனிதனால் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. இத்தனை வருடங்களா அரசியல் இருந்து அனுபவப்பட்ட பக்குவப்பட்ட ஒருத்தரால இதெல்லாம் வந்து ஏத்து பண்ண முடியும். அப்படி இருந்து ஒருத்தர் வந்து தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வர்றாரு. ஒரு ஃபிளைட் அங்க கிளம்பி போகுது கரூருக்கு, இன்னொரு ஃபிளைட் கிளம்பி சென்னைக்கு வருது. அது விமர்சனம் விட்டுறது. இதெல்லாம் பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. உடனே வந்து இவரை செந்தில் பாலாஜி போய் சொன்னாரு, அன்பு மகேஷ் போய் சொன்னாரு, மா சுப்பிரமணியம் வந்து வந்தாரு. அடுத்தடுத்து எல்லாரும் வந்து சேர்ந்தான்னு வச்சுக்கலாம். என்ன கேட்கறாங்க, இங்கதான் சந்தேகமே இருக்குங்கிறாங்க, இவ்வளவு குயிக்கா எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன நம்ம என்ன காட்டுவாசியாவா இருக்கோம்?
ஒரு மலையில ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, கம்யூனிகேஷன் இல்லை, நீங்க புறால தூது விடணும், இல்ல வந்து குதிரையில இல்ல இதுல தூது விடணும் அப்படின்னு, இல்ல வந்து ஒற்றர்களை வச்சு தூது விடணும் அப்படின்னு அந்த இடமே இருக்கும். எல்லாம் லைவ்ல போய்கிட்டு இருக்கு. இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இவ்வளவு வேகமா நீங்க செயல்படல, ஆனா இந்த கரூர் சம்பவத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா செயல்படுறீங்க? கள்ளக்குறிச்சி வந்து விஷசாரம் குடிச்சு செத்தவங்க, அவங்க எப்படி வேகமா செயல்பட்டு இதை விட மோசமா இருக்கும். அங்க வேகமா செயல்பட வேண்டியதில்லை. அங்க வந்து விஷசாரத்தை தடுக்கணும். குடிச்சு செத்தவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணதே தவறான விஷயம். ஓகே, அது வந்து அது ஆளுங்கட்சி மேல அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்க வந்து நேரா வந்தாங்க பண்ணாங்க எல்லாம் ஓகே தான். இப்போ வந்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல இருக்கோம். அதனால உடனே தெரியுது. அப்புறம் எது இங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அதுக்கு என்ன கூட்டம் வருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து முப்பெரும் விழா வச்சிருக்கோமே, இப்ப இந்த கூட்டம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, நெரிசல் இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. எல்லாம் பார்த்து அப்புறம் உடனே கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கும்ல. அதனால உடனே போறதுல என்ன இருக்கு. இப்ப இவர் வந்து செந்தில் பாலாஜி வந்து கரூர் வந்து என்ன பெரிய சென்னை மாதிரி நீங்க வந்து இதுல வேலைச்சேரில் இருக்கீங்க, இது வந்து நார்த் மெட்ராஸ்ல இருக்கு, அப்படியே இருக்கு. அப்படி போனா கூட ஒரு நேரத்தில் போயிடலாமே. ஆனா அங்க வந்து கரூர் வந்து சின்ன நகரம், உடனே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரு, அவரை பத்தி கேள்வியே இல்லை. அவரு கரூர்காரு. அவர் வந்து எதிர்கட்சி இருக்கிறோட இதுல வந்து மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர். அவர் உடனே வந்தாரு, அவரை பத்தி ஒரு பேச்சு இல்லை. காலையில வந்து இவர் வந்து எடப்பாடி வந்து பார்த்தாரு, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எடப்பாடி வந்து பார்த்து கரெக்ட், ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து பார்க்கணும். அரசு வந்து ஏதாவது குற்றம் குறைவு இருந்தா அதை எடுத்து சொல்லணும், அதை வந்து அரசு வந்து நிறைவேற்றணும். இது வந்து சாதாரண நடைமுறை. ஓகே, இப்போ வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அதுல விஜய் பேரையும் ஆதவ அர்ஜுனா பேரையும் ஏன் விட்டாங்க? கைது பண்ண சொல்லலை. கைது பண்ணிருக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு, பண்ணாம இருக்கிறது கரெக்ட்னு இன்னொரு கூட்டம் இருக்கு. கைது பண்ணியிருந்தா அங்க ஏகப்பட்ட கலவரம் பிரச்சனை வந்து இதுல மட்டும் கரூர்ல மட்டும் இல்லாம சென்னையில இருந்து பல ஊர்கள் ஆகி கிட்டத்தட்ட எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்க்காத போதே ராத்திரி 11 மணிக்கு ஒரு ட்வீட் பண்றாரு சார், எது கலவரம் ஏற்படும், எப்படி இலங்கையிலையும் நேபாளத்திலையும் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு ஜென்சி கலவரம். அவரை பிடிச்சி உள்ள போறதுக்கு எதுங்க தடுத்துச்சு? விஜய் பிடிக்க வேணாங்க, விஜய் வந்து எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்துட்டு ஆதவ அர்ஜுனா பிடிச்சி உள்ள போறதுக்கு எதுங்க தடுத்துச்சு? உங்களுக்கு வலிமை இல்லையா? அரசியல் சட்டம் ஒழுக்கம் இல்லையா? சட்டப்படி பண்ண முடியாதா? எதுங்க தடுத்துச்சு? பணம் தடுத்துச்சா? அதிகாரம் தடுத்துச்சா? அவங்க மாமனார் தடுத்தாரா? அல்லது அவரு கான்டாக்ட்ல இருக்கிற பிஜேபி தடுத்ததா? அப்ப இவ்வளோ பேர் தடுத்தா நீங்க ஊன்னு கேட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்க மக்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஆதவ அர்ஜுனாவை கைது பண்றதை உங்களை எது தடுத்தது? விஜய் கைது பண்ண கலவரம் நடக்கும், சரி ஓகே. விஜய் வந்து எஃப்ஐஆர்ல போட்டு அவர் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரலையே, எஃப்ஐஆர்ல போட்டு கைது பண்ண வேண்டாம், இதுல சட்டப்படி விட்டுருங்க. இல்ல இப்ப நான் என்ன கேட்கறேன், என்னுடைய புரிதல் சரியா இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ A1 A2 A3 பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சிடி நிர்மல்குமார், புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் அந்த கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பேரு மதியழகன் அப்படின்னு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள்னு போட்டிருக்காங்க. அந்த மற்றும் பலர்ல இவங்க எல்லாம் ஆட் ஆக மாட்டாங்கன்னு கேட்கறேன். ஆகல. தலைவர் முதல்ல வந்து A1 வந்து விஜயை போட்டிருக்கணும். கைது பண்றீங்க, கைது பண்ணல ரெண்டாவது. நான் சொல்றது இதுல வந்து எஃப்ஐஆர்ல A1 விஜய், A2 புசி ஆனந்த், A3 வந்து நிர்மல்குமார், சிடி நிர்மல்குமார், A4 வந்து ஆதவ அர்ஜுனா, A5 A6 அந்த அங்க லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர், அங்க நிர்வாகிகள். இப்படி வரணும். இந்த ஆர்டரே திருப்பி சொல்றீங்க? ஆமா, இதுக்கு வந்து தலைவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். அவர் கண்ணு முன்னாடி நடந்ததானுங்க. அவர் தானே பாட்டை தூக்கி போடுறாரு, அவர் தானே அந்த பிள்ளைய காணாமான்னு சொல்றாரு. அவரு தெரியாம நடந்திருக்கும். சரி உள்ள பஸ்ஸுல இறங்கிட்டார்ல, அவரும் வனாந்திரத்துல இருக்கிறாரு, அவரும் பாப்பார்ல லைவ்ல பார்த்துட்டு தானே இடையில போயிட்டு இருக்கும்போது வந்து புசி ஆனந்த் இறக்கி விட்டு போனது. புசி ஆனந்த் வந்து தேடுறாங்கன்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் தலைமறைவா இருக்காரு 4 நாளா அப்படிங்கிறது. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று இருக்குங்க. நீங்களும் ஒரு சதி வேலை இருக்குன்றீங்க. சதி வேலையில இல்ல, ஆளுங்க தரப்பு வந்து புசி ஆனந்த வந்து பத்திரமா உட்கார வச்சிருக்காங்கன்னு கேள்வி. இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? இன்னொரு தடவை. போலீஸோட பாதுகாப்புல பத்திரமா தலைமறைவா இருக்காரு. தமிழ்நாடு அரசு புசி ஆனந்த காப்பாத்துதுன்றீங்களா? காப்பாத்துறது இல்ல, கூப்பிட்டு எல்லாம் வச்சு எல்லாம் வந்து டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் இது வெளியிடுவாங்கன்னு தோணுது. அவர் வந்து போலீஸ் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்திருக்கு. இது வந்து கான்ஸ்பிரசி, இதுக்கு வந்து ஆதாரம் என்கிட்ட கிடையாது. ஆனா தலைமறைவு நீங்களும் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு சதி வலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்ல, ஆளுங்கட்சி சொல்லுவாங்கல்ல, இது வந்து இது என்னென்ன நடந்திருக்குன்னு. ஆளுங்கட்சி சும்மா இருப்பாங்களா? இத்தனை வருஷம் 70 வருஷம் 80 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி, 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்ச கட்சி, இப்ப வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது. இன்னைக்கு எதிர்கட்சிகள பெருசா இல்லாத தூரத்துல இருக்க ஒரு பெரிய கட்சி சும்மா இருப்பாங்களா? அப்படியே அவங்க வந்து
அபிஷியலா கைது பண்ணாம ஏன் அப்படி அவங்க அபிஷியலா கைது பண்ணி அங்க வந்து கோர்ட்ல சரண்டர் பண்ணி எல்லாம் பண்ணணும். இவர்கிட்ட வாக்கு மூலம் இவர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் வாங்கணும்ல, எப்படி வாங்குறது? போலீஸ் துறை வந்து யார் கையில இருக்கு? முதலமைச்சர் கையில இருக்கு. அப்படி இருந்ததுன்னா விஜய் அவர்கள் இன்னும் காட்டமா வந்து பேசியிருக்க மாட்டாரா? பேச மாட்டாரு, தெரியாதா? இப்ப காட்டமா பேசினா அவர் அடுத்து உள்ள போகணும். இப்ப விஜய் பேசுறதுக்கு வாய்ஸே இல்ல. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லியை நோக்கி விரைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது அதுல ஒரு பெரியது என்ன தெரியுமா, 5 பேர் 6 பேர் போயிருக்காங்க நினைக்கிறேன். அதுல வந்து ஆதவ் அர்ஜுனா, மகேந்திரன், சரத்குமார், ஏதோ குமார் ஒருத்தர், அப்புறம் NSG 2 பேரு. அது NSG வேற போட்டிருக்கு சர்டிஃபிகேட்ல. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து எதுக்கு? இவர் வந்து கஞ்சா கடத்தினாரா, போதை கடத்தினாரா, இல்ல வேற ஏதாவது தீவிரவாத செயல் பண்ணாரா, இல்ல இறையாண்மைக்கு தப்பா பண்ணாரா? எதுக்கு வந்து NSG கூட போகுது? அப்புறம் அப்படி அழகா அப்படி கூட்டு போய் அங்க போய் என்னவோ பண்றாங்க. இதுக்கு வந்து திமுகவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து அடுத்தடுத்த புதிர் முடிச்சுகள் போட்டுட்டே போறீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? இல்லைங்க, இது வந்து இந்த எல்லாத்துக்கும் பப்ளிக்கா தெரியுற விஷயங்க. அது புதிர் முடிச்சு என்ன இருக்கு? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? திரு புசி ஆனந்த் அவர்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்புல திரைமறைவுல வச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்படி கேள்வி அப்படி சொல்றீங்க. சரி, இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல, ஆதாரம் இல்ல, காதுக்கு வந்த செய்தி. காதுக்கு வந்த செய்தியை கிசுகிசுவா வந்து சத்தமா சொல்றோம். வேற என்ன? சரி சரி. அப்போ இவரை வந்து ஒன்றிய அரசு வேற ஏதோ ஒரு திட்டத்துல அழைச்சிட்டு போகுது, ஆனா அதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பாக்குதுங்கிறீங்க. ஆமா, இது ரெண்டுத்துக்குமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் மட்டும் இல்ல. விஜய் வீடு வந்து தாக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து உடனே வந்து காவல் எல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு தான் பாக்கணுங்க. எல்லாத்தையும் ஆமா, எல்லாத்தையும் சந்தேகத்தோட பாருங்க. மேட்ரு ஓவர். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒன்றிய அரசும் திமுக அரசும் வந்து ரகசிய கூட்டாளின்னு சொல்லி விஜய் தான் சொன்னாரு. அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. அரசியல்ல இருந்து என்ன வேணாலும் நடக்கும். ஓகே, அதுக்கு நான் அதெல்லாம் பேச வரல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளு அரசு மேல ஒரு சாதாரண ஒரு பிரஜையா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண வாக்காளனா எனக்கு இருக்கிற ஆதங்கம் என்ன தெரியுமா? விஜய், ஆதவ் அர்ஜுனா 2 பேரையும் ஏன் வந்து FIRல போடல? நம்பர் 1. திமுக அரசு பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக அரசு வந்து ஒரு சாணக்கியத்தனமா கையாளுதுன்னு சொல்றேன். எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணி விஜய் அரெஸ்ட் பண்ணா அஜிடேஷன் வந்துடும். அங்கங்க கலவரம் அடிச்சு எப்படி பார்த்தாலும் இந்த தற்கொலைகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தற்கொலைகள் தப்பான வார்த்தை இல்ல, தான் நிலைமை உணராம அப்படி அப்படி பத்த வச்சா நெருப்பா எரியக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து இப்பவே ஒருத்த வந்து செந்தில் பாலாஜி பேர் எழுதி வச்சு வந்து தற்கொலை பண்ணிவிட்டான். அது மாதிரி வந்து ஒரு 30-40 பேர் வந்து அங்கங்க தற்கொலை பண்ணி வீடை இடிச்சு, கடை இடிச்சு, அதை இடிச்சு எரிச்சு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஆளும் அரசை கலைக்கிற நிலைமைக்கு வந்துடும். சட்ட ஒழுங்கு சிக்கல், சட்ட ஒழுங்கு பயங்கர சிக்கல் வந்துடும். இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, இவங்க வந்து என்ன அரசியல்படுத்தப்படாத ஒரு ரசிகர்கள் கூட்டம், அந்த வயசுல வந்து நெருப்பா தைக்கிற கூட்டம், அவங்க கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துறது அந்த தலைவன் தான் கட்டுப்படுத்தணும். ஓகே, அதனால விஜய் வந்து காப்பாத்தி பத்திரமா வச்சதுல வந்து ஆளுங்கட்சி வந்து தப்பா ரைட்டானா அது வந்து தப்புன்னு சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனா ரைட்டு தான் அதிகமா இருக்கு. ஆனா நிதானமா பண்றாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோவப்பட்டு படாரு அரைஞ்சறவனே கல் எடுக்கிறவனே வந்து நம்பிடலாம். கோவப்படாம அடி வாங்கிட்டு அமைதியை உத்து பார்த்துட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் மட்டும் அடுத்து என்ன பண்ணுவானே தெரியாது. இதை சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு மனசுக்குள்ள வச்சிருந்தா அழுதுறான்னு சொல்லுவாங்க, இல்ல கோவப்பட்டுன்னு சொல்லுவாங்க. கோவப்படுறவன் வந்து நேர்மையா இருப்பான்னு சொல்லுவாங்க. நேர்மைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. என்ன சொல்றேன்னா, கோவப்படாம இதை வந்து நிதானமா கையாண்டாங்கன்னா விஜயை வந்து அடுத்து வந்து ஓட ஓட விரட்டுவாங்கன்னு அர்த்தம். இந்த ஆளுங்கட்சி வந்து ஒரு சாதாரண கட்சியே இல்லை. ஏன்னா இதுக்கு சின்ன உதாரணம் என்னன்னா, RN ரவி வந்து அவர் படுத்திருக்க பாடு கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தல, அத்தனையும் கரெக்டா சட்டபூர்வமாவே எதிர்கொண்டு இன்னைக்கு வந்து RN ரவி என்ன பண்றாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒடுக்கி வச்சிட்டாங்கல்ல. இன்னைக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேண்ட்லிங். இது அதை வந்து அப்ரிஷியேட் பண்றதா, அல்லது ஆதவ் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணாம வந்து டெல்லிக்கு போக விட்டு வேடிக்கை பார்க்குற திமுக மேல குறை சொல்றதா அப்படிங்கிறது. இப்போ ஓவரால பாத்தீங்கன்னா இந்த கரூர் நிகழ்ச்சி இருக்குல்ல, இதுல வந்து பாவப்பட்ட 41 இல்ல 42 உயிர்கள். ஓகே, அந்த உயிர்கள் எதுக்கு செத்தோன்னு தெரியாம செத்து போனது பாவப்பட்ட உயிர்கள் 41 பேர். 41 கடைசி இன்னொன்னு சேர்த்தாங்க, 42 பேரும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41ங்கிறது கன்ஃபார்ம்டு. அந்த உயிர்கள் எதுக்காக செத்தோன்னு சொல்லி அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் நீங்க எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாவம் அந்த குடும்பம். ஓகே, அப்புறம் இதுல வந்து விமர்சனத்துக்குரியது அல்லது ரொம்ப வந்து மோசமா பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், கை குழந்தை 3 மாசம் கை குழந்தை வச்சுட்டு அண்ணன் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அந்த பொண்டாட்டியும் கூட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு அவர் தான் பேர் வைக்கணும். அந்த கூட்டத்தில் எப்படி போய் நெருங்கி போய் அவர் வந்து பேர் வைக்க முடியும்? மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சதே இல்லையா?
அரசியல் வரலாறு செஞ்சிருக்காங்க. அதான் அந்த வித்தியாசம். நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்லதான், தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு குழந்தைய பேர் வைக்கணுமா, அங்க வந்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட கூட்டு போய் அங்க சொல்லி இங்க சொல்லி கரெக்டா கொண்டு போய் சேர்த்து பேர் வச்சு திரும்பி வந்துருவாங்க. இங்க என்ன பண்ண முடிஞ்சது? மாவட்ட செயலாளர் யாரு தெரியுமா, ஒன்றிய செயலாளர் யாரு தெரியும், பகுதி செயலாளர் யாரு தெரியுமா, யாருக்கு யாரு தெரியும்? இப்பதான் நமக்கு அந்த மதியழகன்கிறவரே வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளருங்கிறதே இந்த வழக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அதை விடுங்க. மதுரை மாவட்ட செயலாளர் யாருங்க, திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் யாருங்க, கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் யாருங்க? தாவேக்கால 4-5 பேரை தவிர உங்களுக்கு வந்து விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவர் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் பத்திரிகையில எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜ்மோகன், இதை விட்டு யாருங்க தெரியும் சொல்லுங்க? வேற யாரா தெரியுமா உங்களுக்கு? நீங்க திமுக எடுங்க, 50 பேரை நான் இப்போ லிஸ்ட் போடுவேன். அண்ணா திமுக எடுங்க, குறைஞ்சபட்சம் 40 பேர் லிஸ்ட் போடுவேன். தாவேக்கால, ஏன்னா தாவேக்கா புதுசா பிறந்த கட்சி, அதனால அது வந்து தவறலாம் இல்லை. ஆனால் அப்படி பார்த்தா வந்து நாம் தமிழர் கட்சி அங்க வந்து நிர்வாகிகள் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் லிஸ்ட் போட முடியும். குறைஞ்சபட்சம் தலைவர் வந்து அடையாளம் காட்டணுங்கிறீங்க. காட்டணும். இந்த இதுல வந்து மாவட்டத்தில் இப்படி இருக்கா, இப்படி எல்லாத்தையும் அடையாளம் காமிக்கணும். அந்த மக்கள் வந்து அவங்க மூலமா போகணும். எதுக்கு வந்து ஒரு ஹையரார்கி பண்ணுவாங்க தெரியுமா? கம்பெனில ஒரு மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கட்டமைப்பு ஹையரார்கி அது வேணும். அதுல வந்து இப்ப கீழே உள்ள ஸ்டேட்டை வந்து தலைவரை பார்க்க முடியாது. அப்ப இங்க வந்து ஒன்றியத்தை பார்க்கணும், ஒன்றியத்தை வந்து மாவட்டத்தை பார்க்கணும், மாவட்டத்துல இருந்து இங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்க பார்க்கணும், அவங்க வந்து கூட்டு போகணும். அப்ப இந்த மாதிரி பேர் வைக்கணுமா, எத்தனை பேர் பேர் வைக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி பேர் வைக்கணும், ஒரு 20 பேர் குழந்தைய பேர் வைக்கணும். இப்ப 20 குழந்தை பேர் வைக்கணும். ஆண் எத்தனை, பெண் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த பேருக்கு இவ்வளவு பேர் வச்சுக்கங்க. அவருக்கு என்ன, அவருக்கு எடுத்தோன்னு என்ன ஒரு தமிழ்ல இதுல இருந்து பெரிய புலமை வாய்ந்தவரா? எந்த தலைவரும் புலமை வாய்ந்தா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, ஓகே இந்த பேருக்கு இவருக்கு இந்த மாதிரி இளஞ்செல்வி இப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் கைதட்டி அப்படி வச்சாதான் வந்து நம்ம தலைவர் பேர் வச்சாரு. எத்தனை பேர் கலைஞர் பேர் வச்சிருக்காரு, எத்தனை பேருக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஜெயலலிதா பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்துச்சுல்ல. அப்பெல்லாம் தள்ளுமுள்ள வந்து இந்த சாகவா செஞ்சாங்க. அதனால இவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்படாத இதுல வந்து எனக்கு வந்து ஆளுங்கட்சி மேல ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ஓகே, போலீஸ்காரங்க சொல்றாங்கல்ல, இப்ப நான் வந்து இதையும் வந்து சொல்லிடலாம். எனக்கு வந்து பெர்சனலா வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களால நான் பாதிக்கப்பட்டவன். ஓகே, இங்க இருக்கிற திமுக நிர்வாகிகளாக நான் பெர்சனலா பாதிக்கப்பட்டவன். ஆனாலும் சொல்றேன், கரூர்ல போலீஸ்காரங்க அவங்க நடந்துகிட்ட விதம் உண்மையிலேயே ஒரு தாயன்போட நடந்துக்கிட்டாங்க. அந்த நீ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கண்ணு பொங்கிட்டு வரும். கையை தேய்க்க, இங்கே தேய்க்க, அவங்க கூப்பிட, ஏமா கொஞ்சம் இருமா, முதல்ல காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்க, இங்கே கொடுக்க அப்படின்னு போலீஸ்காரங்க பண்ணாங்கல்ல. எனக்கு போலீஸ்காரங்க மேலே பெரிய விமர்சனம் உண்டு. அதுவும் இப்போ திமுக ஆட்சி பண்ணுற போலீஸ்காரங்க மேலே எனக்கு இப்போ பர்சனலாக வந்து வடபழனி போலீஸ் மேலே இருந்து பெரிய விமர்சனம் உண்டு. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஆனாலும் சொல்கிறேன், அங்கே போலீஸ்காரர் நடந்துக்கிட்ட விதம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இங்கே திமுக நிர்வாகிகள் வந்தனால நான் பாதிக்கப்பட்டவன். ஆனாலும் சொல்கிறேன், இந்த நிர்வாகிகள் ஓடி ஓடி போய் அவ்வளோ பேர் பண்ணாங்கல்ல, அது அவ்வளோ விஷயம் நல்லது பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஓகே, உங்கள் நடவடிக்கை வந்து ஒரு சின்ன கம்பேரிசனோட முடிக்கலாம். என்ன வரும்னா, ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? அடுத்த நான் வந்து எல்லாம் அடிச்சு வேற வழி பண்ணியிருக்க மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? எங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேசிருப்பாரா? சிஎம் மேடம் அப்படின்னு பேசிருப்பாரா? விஷயம் அவ்வளவுதான். அப்போ ஜெயலலிதா வேற, இவர் வேறன்னு காமிக்கிறாருல. இல்ல, இந்த தலைமைன்னு இருக்கு இல்லையா, தலைவர் இருக்குல்ல, அதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா தகுதிகள் வேணும். மன்னிக்கிறது மட்டும் வந்து தலைவன் குணம் இருக்கக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டதுல வந்து ஒருத்தன் வந்து இப்ப நடவடிக்கை எடுத்த ஒருத்தன் பாதிக்கப்படுவான்னா பாதிக்கப்படட்டும். அதிகமா பாதிக்கப்படுறவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு இருக்குல்ல. அதனால ஒரு ரவுடி இருக்கான்னா, ரவுடி வந்து ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அந்த ரவுடி குடும்பம் பாதிக்கப்படும்ல. அந்த ஒரு ரவுடி குடும்பத்தினால 100 குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 குடும்பங்கள் நல்லதுக்காக இந்த ரவுடியை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றது தப்பு இல்லை. அது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து தமிழக மக்களுக்கு நல்லதா இருக்கணும். நீங்க நிதானமா இருக்கீங்க. இவ்வளவு நிதானம் வந்து டூ மச் அது அப்படிங்கிறதான். அப்போ நம்ம முதல்வருக்கான கோரிக்கை வந்து நீங்க அஜிடேஷன் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணல. அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஆதவ அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணாம இருந்தது, இவர் தலைமறைவாக விட்டது என்ன? நம்ம ஊர் போலீஸ்காரன் கண்ணில் மண்ணை தூவிட்டு எந்த ஒரு ஆளும் எந்த ஒரு தலைவரும் யாரும் வந்து பதுங்கி இருந்துட முடியுமா? முடியாது. அப்போ இவரை போலீஸ்க்கு இணையான ஒரு நம்ம போலீஸ் திறமையானவங்க. நிறைய வந்து லஞ்சம் ஊழல்ல இருந்து இதுல இருந்து ஒரு சார்பா அதான் சொல்லல, பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் சொல்றேன், நம்ம போலீஸ் வந்து ரொம்ப திறமையான போலீஸ் தாங்க. இவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்து எங்கேயாவது பதுங்கி இருக்க முடியுமாக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விட்டு வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நிதானம் இருக்குல்ல. பொதுமக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் திமுக சார்ந்தவங்களுக்கும்
நேசிக்கிறவங்களுக்கும் முதலமைச்சர் மேல ஒரு சின்ன எரிச்சல் இருக்கு. ஓகே, விஜய்னு எடுத்தாச்சுன்னா இவர் வந்து தலைமைக்கே லாய்க்கு இல்லாதவர் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்ப பேர் வாங்கியிருக்கிறார். ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இவருக்கு ஆதரவு பண்ண சொல்றோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக உண்மையான எதிர்க்கட்சி தான் அப்படிங்கிற மறந்து நான் எனக்கும் டிவிக்கும் திமுகவுக்கும் தான் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஆமா உங்களுக்கு அவங்க தான் போட்டின்னு சொல்லி இவர் கீழே இறங்கிட்டார். தான் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர் பொசிஷன் பண்ணிக்க எடப்பாடி தவறாரு, கண்டிப்பா தவறாரு. 66 எம்எல்ஏ இவ்வளோ இத்தனை பெர்சன்டேஜ் 21% 22% மக்கள் இன்னும் வந்து அவரை நேசிக்கக்கூடிய அந்த கட்சி நேசிக்கக்கூடிய பெரிய தொண்டர்படையை வச்சிருக்கிறாரு, கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு. அவர் வந்து விஜய்க்கு பின்னாடி போறாரு. அது ஒரு தவறான விஷயம். அந்த இடத்துல வந்து சீமான் வந்து கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல வந்து ரொம்ப கரெக்டா இன்னும் பேசுனது வந்து திருமாவளவன். எல்லாம் கிளியரா நடந்துச்சு. இவர் வந்து ஒரு தலைவரே இல்லை, விஜய் வந்து ஒரு தலைவரே இல்லை. ஸ்டாலின் வந்து இன்னும் வேகமா ஆக்ஷன் எடுக்கணும், மன்னிச்சு விட்டு அப்புறம் வந்து எதிரி வீட்டுக்கு கூட போய் தேடி போய் பார்க்கறது, பேசுறது, அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து அது ஒரு மனிதாபிமான அது தலைவருக்கு பத்தாதுங்க, இருக்கக்கூடாதுங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல அவங்க எல்லாருமே நம்மளோட தமிழ் சொந்தங்கள், மனிதாபிமானத்தோட நடந்துங்க. அதெல்லாம் கரெக்ட். அது தமிழ் சொந்தங்கள்னா ஆதவ ஒரிஜினல் தமிழ் சொந்தமா என்ன சொல்றீங்க? அதனால இது விஷயம் இருக்கு. இறந்த மக்கள், அந்த சாதாரண மக்கள், அது தமிழ் சொந்தம். அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் எந்த ரசிகராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தமிழ் சொந்தம் ஓகே தான். ஆதவர்ஜினா, புசி ஆனந்தம், மற்றவங்கள வந்து இந்த 20 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதை விட்டு போட்டு இன்னும் வந்து விட்டு வச்சிருக்காங்கல்ல, அது தவறுன்னு சொல்லுவார். பரபரப்பான அரசியல் சூழல்ல அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.